இருளினில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணும் விதி இல்லையா? ஓ ஓ ஓ ஓ ஓ. ஃபீமேல் சிங்கரை பார்க்க முடியல உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. சின்னஞ்சிறு ஆசைக்கு போய் சொல்ல தெரியாது. அது வந்து வாய்ஸ் டப் பண்ணிட்டு வெளியில் வரும்போது சார் வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் இருக்கியா மேலே அந்த பாட்டு போய் ட்ரை பண்ணேன்னு சொன்னார். அந்த பாட்டு தான் ராசார். முன்னில் ஒரு காற்றின் களிமுகத்தினில் பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில் வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேனோ. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கூட கௌதம் சார் சொன்னார், நீங்கள் பாடினதுனால ஒரு ஃப்ளேவர் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அம்மாடி அழகு செமதூளு ஒன்ன கண்டா பொழுதும் திருநாளு வான பார்த்துதான் தடுமாறுறேன் புயல் காத்துல பொறியாகுறேன் அடிமாடு நான் விரண்டோடுறேன். In this episode of Beyond is Mathi Yosef with Madhavan, we are going to have a wonderful musical conversation with singer Satya Prakash. வணக்கம். வணக்கம். என்னை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மதியம் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு இப்படி ஹாயா காற்று வாங்கிட்டு சந்தோஷமா. இடம் வேறு ரொம்ப நல்லா இருக்குது. ஜிலு ஜிலுன்னு காற்று வருது. இந்த கிளைமேட்டில் வந்து ஜிலு ஜிலுன்னு காற்று வர மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கோம்னா எதுக்காக? சொல்லுங்கள், நீங்களே சொல்லி. நிறைய நல்ல பாடல்கள் நான் கேட்கணும், எல்லாருக்கும் நீங்கள் வந்து எப்படி பாடி காமிக்கணும் அதுதான். அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருக்குமே காலேஜில் ஒரு பெரிய கிரேஸ் இருக்குங்க. நீங்கள் இல்லைன்னா மறுக்கவே முடியாது. எல்லாரும் சொல்லுங்கள் என்ன இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் காலேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு செம்ம கம்ஃபர்டபுளான பாட்டு சத்ய பிரகாஷ்னா இதை பாடி தெரிச்சிடும் அப்படியே சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் காலேஜில் பெருசாக பாடினதே கிடையாது. ஒரு தடவை 2 தடவை பாடியிருப்பேன். அந்த 4 வருஷத்தில் நான் இன்ஜினியரிங் படித்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அந்த 4 வருஷத்தில் நான் ஸ்டேஜில் ஒரு 2 தடவை 3 தடவை ஏறி இருந்தேன்னா பெரிய விஷயம் பாடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சமத்து படிக்கிற பிள்ளையாக இருந்த சத்ய பிரகாஷ் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு 3 அப்படின்னு ஒரு படத்தில். போனி இப்போ ரீமிக்ஸ். நான் ரொம்ப லாயலாக ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு செம்ம டவுட்டாக இருந்தது. நான் வந்து எனக்கு லாயலாக இருந்த கேள்வி கேட்குறேன், ரொம்ப டம்பாக கூட தெரியலாம். எனக்கு போனிப்போ ரீமிக்ஸ் கேட்டப்போ நான் தான் நினச்சேன், நிஜமாவே போனிப்போ பாட்டு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை சத்ய பிரகாஷ் ஒருத்தவங்க வந்து தனியாக பாடியிருக்காங்க, செம்மையாக பாடினாங்க, ஸ்டேஜெல்லாம் பாடி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்காக என் கண்ணு முன்னாடி இப்போ நீங்கள் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பாடி காமிக்கிட்டு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லையா? உன்னாலே உயிர் வாழ்கிறேன் உனக்காக பெண்ணே, உயிர் காதல் நீ காட்டினாய் மறவேனே பெண்ணே, இதுவரை உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? இருளினில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணும் விதி இல்லையா? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொஃபஷ்னல் சினிமா ஆல்பமில் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு? எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு. நான் ஸ்கூல் படித்த காலங்களில் கிளாசிக்கல் மியூசிக் ஆல்பம்ஸ்லாம் ஒரு சிலது பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் ராஜலக்ஷ்மி ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு சபா இருக்குது. அவங்க வந்து என்னை வச்சு ஒரு கிளாசிக்கல் மியூசிக் சிடிலாம் பண்ணாங்க. அது 2-3 டிவோஷனல் ஆல்பம், அது ஃபுல் கிளாசிக்கல் ஆல்பம்லாம் பண்ணோம். ஸோ ஒரு ஸ்டூடியோ எப்படி இருக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சின்ன வயசில் இருந்தது, ஒரு 13-14 வயசில். ஆனால் இங்கே எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு கோரஸ் தனியாக ரெக்கார்ட் பண்ணலாம். நாங்கள் அப்போ ரெக்கார்ட் பண்ண போனால் மிருதங்கம் ஒரு லைவாக வாசிச்சிருப்பாங்க. ஒரு ரூமில் வந்து மிருதங்கம் இருப்பாங்க, இன்னொரு ரூமில் வந்து வயலின் இருப்பாங்க, நம்ம ஒரு ரூமில் இருப்போம். சைமல்டேனியஸாக 3 பேரும் அவங்க வாசிப்பாங்க, நாங்கள் பாடுவாங்க. ஸோ எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கும். அண்ட் நான் வந்து ப்ளேபேக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் பாடும்போது வந்து எல்லாருமே ஆல்ரெடி வேறு டைமில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பண்ணலாம். அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. நாங்கள் கோரஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பித்தோம். ஸோ கோரஸ் பாடிட்டு அதுக்கப்புறம் லீட் வோக்கல்ஸ் ஆல்ரெடி ரெக்கார்டாக இருந்தது. அண்ட் நாங்கள் லீட் வோக்கல்ஸ் பாட போகும்போது ஃபீமேல் வாய்ஸ் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க டுவேட்னா. ஸோ அதெல்லாம் புதுசாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்க முடியல உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. ஏன்னா கோரஸ் பாடும்போது ஸோ எல்லாமே தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு புதுசாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ண போகும்போது. இப்போ வந்து உங்களோட என்ட்ரி பற்றி பேசணும், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே முதல் பாடல் பற்றி பேசணும், பாடி காமிச்சிங்க. அடுத்து கம்போசர்ஸ் வாரியாக போவோம். முதலில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் 3 பாட்டுங்க, சம பாட்டு. எனக்கு 3 பாட்டும் நீங்கள் வந்து பேக் டு பேக் பாடி காமிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி அந்த பாடல்கள்லாம் பின்னாடி கண்டிப்பாக ஒரு கதை இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கும். ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல பாடம். ஓகே கண்மணி படம் பார்த்தீங்களா? அதில் வந்து கடைசியாக ஆதி வந்து அமெரிக்கா போகிறேன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த பார்ட்டியில் ஒரு ஸ்லோ மோஷனில் சீக்வன்ஸ் போகும்போது அதை வச்சுருப்பாங்க, உங்கள் வாய்ஸ் வரும்.
அது எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பாட்டு வந்து பாடியிருக்கோம்னா அது ஒரு நிமிஷமாக இருக்கலாம், இல்லை அந்த ஃபுல் சாங்காக இருக்கலாம், டூயட்டாக இருக்கலாம். அது தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது கிடைக்கிற ஒரு ஃபீலிங்கே வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எஸ்பெஷலி இந்த பாட்டில் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். வாய்ஸ் மட்டும் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், அது ஆல்பமில் மட்டும்தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3ல போனி போ ரீமிக்ஸ் வந்து ஆல்பமில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து ரேடியோலையோ இல்லை ஆல்பம் வாங்கி கேட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு தெரியுமே தவிர, படத்தில் வந்தால் தான் நிறைய பேருக்கு அந்த இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். படத்தில் வந்துடும் பாட்டு, ஆனால் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வரும், இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளே வரும். நம்ம பாட்டு வந்து ஃபுல்லாக வரணும், அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த பாட்டு ஃபுல்லாக நம்ம பாடணும், அவர் வாய்ஸ் வச்சு அந்த மாதிரிலாம் பாடணும் அப்படின்லாம் வந்து நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த பாடல் ப்ளேபேக் பாட ஆரம்பித்த காலங்களில். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து நிறையா கோரஸ்லாம் பாட போவோம்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது வரும்போதே நாங்கள் பயங்கர எக்ஸைட் ஆகும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது நம்ம பாடின கோரஸ்லாம் வருது, நம்ம வாய்ஸ் தனியாக கேட்குது, அந்த மாதிரிலாம். ஸோ பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து அந்த வாய்ஸ் தனியாக அங்கே கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே, சின்னஞ்சிறு விரல் கொடு, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு இடம் கொடு, சின்னஞ்சிறு ஆசைக்கு போய் சொல்ல தெரியாதே. சூப்பருங்க. அப்படியே அடுத்து ராசாடின்னு ஒரு சமப்பாட்டு. ஆமாம். அதுக்கு அடுத்து கண்டிப்பாக இந்த மியூசிக்கல் கான்வர்சேஷனில் அந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸில் கூட என்னை மிரட்டி அனுப்பிச்சிருக்காங்க, நல்ல எல்லை. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு கம்போசராக ட்ராவல் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த 2 பாட்டு. அந்த பாட்டு வந்து கிடைச்ச விதம் வந்து ரொம்பவுமே ஒரு மெமரபிளான ஒரு சம்பவம். ஏன்னா அந்த ஓ காதல் கண்மணி அந்த பாட்டோடைய நானே வருகிறேன் பாட்டோட தெலுங்கு வெர்ஷன் அதை வந்து வாய்ஸ் டப் பண்ணிட்டு வெளியில் வரும்போது சார் வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் இருக்கியா மேலே அந்த பாட்டு போய் ட்ரை பண்ணேன்னு சொன்னாங்க. அந்த பாட்டு தான் ராசார். தாமரை மேம் இருந்தாங்க, லிரிக்ஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டுருந்தாங்க சார் மேம்லாம் உட்காந்து. வந்து இந்த பாட்டு இருக்குது, இந்த பாட்டு ட்ரை பண்ணேன் போய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி கிடைச்ச பாட்டு தான் வந்து ராசாணி. ஃபஸ்ட்டு அந்த ட்ராக் தான் பாடினோம். அந்த ட்ராக் வந்து நல்லா இருக்கே இந்த பாட்டு, ஓகே ஒரு பாட வைப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு சத்யபிரகாஷ் அப்படின்ற சிங்கரை எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் 3 பாடல்கள் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க கண்டினியூஸாக. அது என்ன நீங்கள் எனக்கு அது அனலைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்க சொல்லியிருக்காங்களா? அவர் முன்னாடி லைவாக பாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த ஓ காதல் கண்மணி கிடைச்சதுக்கு முன்னாடி காவிய தலைவன் படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த பாட்டு அவர் முன்னாடி பாடுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ வந்து சொன்னாங்க வந்து ஒரு ஃபைனல்ஸில் வந்து விண்ணை தாண்டி வருவாயா படத்துலேருந்து ஓமன பெண்ணை சாங் பாடினார் ஃபைனல்ஸில். அது பாடி தான் வந்து எல்லாருக்கும் வந்து இவர் தெரியும். அந்த பாட்டை வந்து உங்கள் முன்னாடி பாடணும்னு சொல்லி அந்த பாட்டை வந்து சார் முன்னாடி பாட வச்சாங்க. ஸோ அது கேட்டு தான் அவர் வந்து எனக்கு அந்த முதல் வாய்ப்பு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ கொடுக்குற வாய்ப்புகள் கூட அப்போ கேட்ட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனால தான் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன ஓமன பெண்ணில் மேஜிக் பண்ணீங்க? மேஜிக்ல பாட்டே ஒரு மேஜிக் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் கூட பென்னி தயாள். ஸோ அருமையான காம்போசிஷன் அது. அண்ட் நிறையா அது ஒரு வெஸ்டர்ன் கலந்து ஆர்என்பி ஸ்டைலில் இருக்கும் பாட்டு. நம்மளே சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும், ஐ மீன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பதிலாக நம்மளே அந்த போர்ஷன்ஸ்லாம் பாடலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணதான் அது. ஸோ அது கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே பிடிச்ச அந்த ஓமன பெண்ணை வேர்ஷன். அடடா பெண்ணே உன் அழகில் நான் கண்ணை சிமிட்டவும் மறந்தேனே, ஆனால் கண்டேனே ஓர் 1000 கனவு, ஓ கரையும் என் 1000 நிலவு, நீதான் வந்தாய் சென்றாய் என் விழிகள் 2ஐயும் திருடி கொண்ட ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே. தள்ளிப்போனால் தேய்பிறை ஆகாய வெண்ணிலாவே, அங்கேயே நின்றிடாதே, நீ வேண்டும் அருகே, ஒரு பார்வை சிறு பார்வை உதிர்த்தால் உதிர்த்தால் பிழைப்பேன் பிழைப்பேன் பொழியன், ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ
ஓ மனப்பெண்ணே ஓ மனப்பெண்ணே ஆ நா 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 ஆ நா 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 த த த நா 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 ஓ மனப்பெண்ணே ஓ மனப்பெண்ணே. ஸோ இந்த மாதிரி இந்த கிளாசிக்கல் போர்ஷன்ஸ்லாம் கலந்து அவர் முன்னாடி பாடினது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஐ காட் ஓ காதல் கண்மணி அந்த பாடத்தினுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துட்டோம். ஸோ அந்த ட்ராவல் அப்படியே பின்னாடி கொண்டு போய் ட்ராவல் சாங்கானு ராசாளி. ராசாளி பந்தயமா பந்தயமா நீ முந்தியா நான் முந்தியா பார்ப்போம் பார்ப்போம் முதலில் யார் சொல்வது அன்பை முதலில் யாரைவதம்பை மௌனம் பேசாமலே செல்ல வாவி நீரில் கமலம் போலாடி மெல்ல கனவுகள் வருதே கண்ணின் வெளியே என் தோள் மீது நீ குளிர் காய்கின்ற தீ என் தோள் மீது நீ குளிர் காய்கின்ற தீ. எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போது சாஷா திருப்பதி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாட்டுக்காக டப்பா சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 50 சாம்பிள் அனுப்பிச்சேன். அவங்க வந்து சார் ரஹ்மான் சாரோடைய பாம்பே ஸ்டூடியோலேருந்து பாடி ஸ்கைப்பில் சார் இருந்தாங்க. நாங்கள் அப்போது வேறு ஒரு சாங் ட்ராக் பாடிட்டு இருந்தோம். இப்போ அவங்க பாடி அனுப்புகிறாங்க. ஒரு கண்டினியூஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாடி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. எல்லாமே சாருக்கு பிடிச்சிருந்தது. அதுலேருந்து அந்த பெஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் அந்த போர்ஷனுக்கு வந்து அந்த நின்று கோரி போர்ஷன் அவங்க நிறைய பாடி அனுப்பிச்சாங்க. அவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த நின்று கோரியாக பாடி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ சாம்பிள்ஸ் வாங்கினாங்க? நீங்கள் எவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்தீங்க? ஒவ்வொரு டைமும் அவர் சொல்லும்போது ஒரு புது விஷயம் ஆட் ஆகிட்டே போகும் அந்த மெலடியில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது இப்படி மாற்றுங்க சாலி அதை வந்து ஒவ்வொரு ஃபேஸில் இப்போ அடுத்த தடவை சொல்லும்போது அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சின்ன சங்கதி அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி தான் அந்த பாட்டு. ஸ்டான்ஸா படம் விட்டீங்களே, அது வந்து லிரிக்ஸ் வந்து ரொம்ப அதுவுமே வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கும். எட்டு திசை மட்டும் என பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் நெட்டும் ஒரு பட்டுக்குரல் மனதில் மடிவேணும் முன்னில் ஒரு காற்றின் களிமுகத்தினில் பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில் வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேணும். அந்த மாதிரி ஒரு பழைய காலத்து ஸ்டைல்லே இருக்கும் அண்டு ட்ரெண்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல இலை பாட்டு. அது ஆல்பமில் கேட்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு சூப்பரான மெலடியாக இருந்தது. படத்தில் பார்த்தா அது அந்த மாதிரி இல்லை. வெறும் ரா வாய்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. காற்று சத்தம் இருந்தது. அப்புறமா ரா வாய்ஸ் உங்கள் வாய்ஸ் மட்டும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இல்லை ப்ரீ பிளான்டா? இப்படி தான் பண்ண போகிறோன்றது பிளானா? ஏன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே தாங்க ரீட்டைன் பண்ண நினைப்பாங்க. நல்லா ரீச் ஆகிடுச்சு. ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க தெரியுமா? தான் தெரியலையே. ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்குமே தியேட்டரில் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி வெறும் வாய்ஸு அண்ட் மினிமலாக தான் இருக்க போகுது, வாய்ஸ் தான் மெயினாக வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்டூடியோவில் நாங்கள் கரெக்ஷன்லாம் போகும்போது சொன்னாங்க இந்த மாதிரி தான் வரப்போகுது. பட் தியேட்டரில் பார்க்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் வந்திருக்கா பாட்டு, ஓகே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா அந்த மாதிரி சொல்கிறத தாண்டி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன் இப்படி வச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சீனுக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் ஃபீல் பண்ணது அதுதான். அண்ட் ஹரிச்சரன் கூட ரீசெண்டாக மீட் பண்ணும்போது சொன்னார், வெறும் வாய்ஸ் மட்டும் தியேட்டரில் கேட்க ரொம்ப நல்லா இருந்தது, இந்த மாதிரி யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு கிடச்சிடாது, உனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிலாம் சொன்னார். ஸோ அப்போ அவங்க நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கூட யோசித்தேன் ஃபுல் பாட்டே வந்திருக்கலாமே அப்படின்லாம் யோசித்தேன். பட் அவங்கெல்லாம் பெரிய மேதைகள், அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதான ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ எங்களுக்காக அந்த பாட்டு நல்ல எல்லை. வானில் தேடி நின்ற ஆழி நீ அடைந்தாய், ஆழி நான் விழுந்தாய், வானில் நீ எழுந்தாய், என்னை நட்சத்திர காட்டில் அலைய விட்டாய், நான் என்ற எண்ணம்
தொலைய விட்டாய் நல்லை அல்லை நல்லை அல்லை நன்னிலவே நீ நல்லை அல்லை நல்லை அல்லை நல்லை அல்லை நள்ளிரவே நீ நல்லை அல்லை. அப்படியே அடுத்து ஷிஃப்ட் ஆகும் இளையராஜா அவர்கள். இளையராஜா சார் வந்து ஒரு பெரிய இசை மேதை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மியூசிஷியனை வந்து யாருமே வந்து பார்க்கவே முடியாது. 1000 படங்கள் பண்ணியிருக்காரு, 1000த்திற்கும் மேற்பட்ட படங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இசை மேதைக்கிட்ட வந்துட்டு அவருடைய 1000வது படத்தில் ஒரு பாடல் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி லக்கி. அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் பாடின அந்த ஃபீல். நார்மலி ராஜா சார் ஸ்டூடியோவில் வந்துட்டு டியூன் சொல்லி கொடுத்துருவாங்க, அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை போய் அவர் சார்கிட்ட பாடி காமிக்கணும். அவர் எதான கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுது, இப்படி மாற்றிக்கணும், இது பாடுறது கரெக்டாக பாடுறா, இது தப்பாக பாடுறதுலாம் சொல்லிடுவாங்க. எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு சார் வந்து கேட்டுட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா, எது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுதான் நார்மலி நடக்கும். நான் பாடின பாடல் வந்துட்டு திருவாசகத்தினுடைய வரிகள்லாம் எடுத்து டியூன் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டியூன் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ திருவாசகமாக இருக்குது அண்ட் கிளாசிக்கல் ரிலேட்டடாக இருக்குதுங்கிறதுனால ராஜா சார் சொன்னார், நானே வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டுடியோ போகிறோம், அவங்க அப்படி சொன்னவங்க எனக்கு லைட்டாக அப்படி பயமாயிருச்சு. ஆனால் அவர் சொன்னார், என் கையை பார்த்துக்கோ, என் கையை பார்த்துட்டே பாடு, நான் எவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணுமோ நான் கை காட்டுறேன், அது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணால் போதும். ஸோ அந்த ஃபுல் ரெக்கார்டிங் அவர் கையை பார்த்தே தான் நான் பாடினேன். அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டாக அது இதுன்னு. ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டாக பாடிட்டான்னா அவர் கோவமே பட மாட்டேங்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது பயங்கர டெரராக இருப்பார் ராஜா சார், அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்கவே இல்லை. ரொம்ப சாஃப்டாக தான் நான் இருந்தேன். ஸோ இளையராஜா அவர்களுக்கே ரொம்ப பிடித்த, அவர் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த பாடல் எங்களுக்காக. பாருருவாய பிறப்பெற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல், ஆருருவாய என் ஆரமுதேவும் அடியவர் தொகை நடுவே, ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே. நம்மளை அமைதியாக்குவாங்க அந்த பாட்டு. பவர்ஃபுல்லான ஒரு ராகம், மாயா மாளவக அப்படின்னு சொல்லி அந்த ராகம். இப்போ பேசிக்காக யாரோ ஒரு குழந்தை சங்கீதம் கற்றுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரளி வரிசையெல்லாம் வந்து அந்த ராகத்தில் தான் சொல்லி தருவாங்க. நார்மலாக வந்து சரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரி சா எல்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா. ஸோ அதுவே வந்து மாயா மாளவகவுல அந்த ராகமில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த ராகம் ஹேஸ் திஸ் மேஜிக், ஒரு டிவினிட்டி, ஒரு 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 பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ஒரு அமைதி, சூப்பரான ராகம். அந்த அடுத்து வந்து யார்கிட்ட பேசினாலும் சரி, எந்த சிங்கர்கிட்ட பேசினாலும் சரி, எந்த டேரக்டர்கிட்ட பேசினாலும் சரி, நான் அவர்கிட்டே கூட சொன்னேன், சமுத்து பையன் ஆஃப் கோலிவுட் அப்படின்னா வந்து நீங்கள் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? உங்களில் ஈமான் அவர்கள் அதானே பார்த்தேன். என்னன்னா அவங்க வந்து சிங்கர்ஸை அவர் ரொம்ப அதிகமாக நம்புவார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வர முக்கிய பங்கு வந்து இமான் சார் தான் இருக்குது. நான் எங்கள் செட்டில் வந்து நிறைய பேர் வந்து இமான் சாரால் தான் வந்து இந்த சினிமா துறைக்கே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் வந்து ஒரு படத்தில் மினிமம் ஒரு புது சிங்கர், அது ஒரு நியூ டேலண்ட்டையாவது அவர் லான்ச் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் பயங்கர ஸ்வீட்டான பர்சன். ஸோ அந்த ரெக்கார்டிங் வந்து ரொம்ப சூப்பராக போகும். ஃபர்ஸ்ட்டு வந்து வெள்ளக்காரதுறை படத்தில் தான் அவருக்கு பாடின அம்மாடி உனக்குன்னு. அதுக்கப்புறம் ஜீவா படத்தில் கிடச்சிது. அப்புறம் வெற்றிவேல் 10என்றதுக்குள்ளே, அப்புறம் நிறையா மூவிஸ் வந்தது. இப்போ கூட நிறைய பாடியிருக்கேன் அவருக்கு. ஸோ டி இமான் அவர்களோட சத்யபிரகாஷ் நீங்கள் சேர்ந்து பாடின முதல் பாடல். உன்னை பார்த்து தான் தடுமாறுறேன், புயல் காத்துல பொறியாகிறேன், அடிமாடு நான் விரண்டோடுறேன், ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார, அம்மாடி உன் அழகு செமதூளு, உன்னை கண்டா பொழுதும் திருநாளு,
உன்னை பார்த்து தான் தடுமாறுறேன், புயல் காத்துல பொறியாகுறேன், அடிமாடு நான் விரண்டோடுறேன், ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார. ஓ இதெல்லாம் வந்து கடைசியில் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இடம் கொடுப்பாரு. கடைசியில் வந்து ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருக்கும், கிட்டாரில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்து அதை இம்ப்ரவைஸ் பண்ண சொல்லுவார். அந்த மாதிரி இந்த பாடும் சரி, அடியே ஒன்று பார்த்துட்டு அந்த சாங்கும் சரி, இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப் தந்திருக்காரு இமான். பல நேரங்களில் டேரக்டர்ஸ் வந்து ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெயின்ஃபுல்லாக சீன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெயின்ஃபுல் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் படங்களில் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு செம்ம லவ் பாட்டு இப்போ நீங்கள் பாடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே? எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் பாட்டில் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு கேட்டாலே நீங்கள் சிரிச்சின்னு பாடுறீங்கிறது தெரியிற லெவலுக்கு பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டில் ஸ்மைல் இருக்கா இல்லையான்னு அவங்க கண்ணை மூடிட்டே சொல்லுவாங்க. ஸோ அந்த லவ் சாங்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப ஸ்மைல் இருக்கணும். என்னைக்காவது சத்யபிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு குத்து பாட்டுக்கு கூப்பிட்டு கேன்சல் ஆயிருக்கா? இல்லை வேண்டாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லை ஃபாஸ்ட் சாங்ஸ் நார்மலி என்னை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஒவ்வொரு வாய்ஸ்க்கு தான் சூட் ஆகும் அப்படின்ட்டு. இங்கே குத்து பாட்டு செட் ஆகாது மேபி, அந்த மாதிரி பஞ்சியாக பாடுற பாட்டு மேபி செட் ஆகலை. ஆனால் மற்ற பாட்டு சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு விதமான ஸ்டைல்ஸ் மட்டும் என் வாய்ஸ் சூட் ஆகுதுன்னு அவங்களும் ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ குத்துப்பாட்டு அந்த மாதிரி பாடுறதுக்கு பெருசாக இது மாதிரி ஆஃபர் எதுவும் வந்ததில்லை. இதுக்கப்புறமா வருமானு தெரியல, ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் கிடையாது இது. தெகிடி படத்தில் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, யார் எழுதியதோ, அந்த பாடல் வந்து ரொம்ப சாஃப்டான பாட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த பாடல் எங்களுக்கு யார் எழுதியதோ எனக்கென ஓர் கவிதையினை, நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா, விழியால் ஒரு வேள்வியா விடையா இது கேள்வியா, உலகை மறந்தே பறந்தே யார் எழுதியதோ எனக்கென ஓர் கவிதையினை, நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. கடைசி கேள்வி வந்து ஒரு புலன் விசாரணை கேள்வி. பிகாஸ் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஆமாம், அவர் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்கன்னு தெரியும், ஏன்னா சொல்லிட்டு இப்படி வெளில போனீங்கன்னா பிடிச்சிருவாங்க. ஆமாம். ஸோ அது யாருன்னு கேட்க மாட்டேன், பட் அந்த மிஸ்டர் எக்ஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப கேஷுவலான ஒரு பர்சன் அவர் மிஸ்டர் எக்ஸ். ஆமாம், ரொம்ப ஜாலியான ஒரு ஆள், ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். அண்ட் அந்த ரெக்கார்டிங் செஷன் வந்து தாமரை மேம் இருந்தாங்க, கௌதம் மேனன் சார்லாம் இருந்தாங்க. பாட்டு எந்த ஒரு மாதிரி எந்த ஃபீல்டில் இருக்குது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தாமரை மேம் லிரிக்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப ஜாலியாக போச்சு. அண்ட் நிறையா ஸ்கோப் கொடுத்தாங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கள், அந்த ஸ்கேட்டிங் மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அண்ட் பாடி முடித்ததுக்கப்புறம் கூட கௌதம் சார் சொன்னார், நீங்கள் பாடினது வந்து ஒரு மாதிரி இந்த பாட்டுக்கு ஒரு ஃப்ளேவர் வந்து வந்திருக்கு, இந்த பாட்டில் நீங்கள் பாடினதுனால ஒரு ஃப்ளேவர் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கூட எதுவும் சொன்னாங்களா, மிஸ்டர் எக்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, அது அவங்க சொல்லலை, நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஏன்னா அவரோட நிறையா மீட்டிங்ஸ் நம்ம போகும்போது அவங்க சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு, இவர் தாங்க மிஸ்டர் எக்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் அப்படியே நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் போய் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லலை, பட் அவங்க ஒரு சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்மளும் சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணோம். அதான் பட் அது நல்லா இருக்குங்க. ஸோ ENPT என்னை நோக்கி பாயும் தோட்டா, அந்த படத்தில் நீங்கள் பாடின அந்த பாட்டு. மாம பொழுது போகலை, பாடம் பிடிக்கலை, கண்ணில் பசுமை காணலை, காற்று கூட அடிக்கலை, ஒரு தாமரை நீரினில் இல்லாமல் இங்கே சிறுமேகலை மேகலை பாதங்கள் புண்ணாவதே, ஓரோவியம் காகிதம் கொள்ளாமல் இங்கே அதன் ஆயிரம் ஆயிரம் வண்ணங்கள் பெண்ணாவதே. ஓ நான் பிழைப்பேனோ
மூச்சு வாங்குதே 100ஐயும் தாண்டி காய்ச்சல் ஏறுதே நாடகம் போலே நாட்கள் போகுதே நாடகம் போலே நாட்கள் போகுதே ஏன் உன்னை பார்த்தா பூர்வ ஞாபகம் 7-8 நூலாய் வந்து போகணும் அங்கும் முன்முகம் வீம்புடன் வந்தே வீழ்த்தி பார்க்கணும். கடைசி கேள்வி இந்த கேள்விக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அதனால அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது வச்சிருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஒரு வெரி வெரி பர்சனல் ரிக்வெஸ்ட். நான் வந்து அப்பப்போ இந்த பாடல் எழுந்தோடனே காலையில் கேட்பேன். எழுந்தோடனே காலையிலையா? ஆமாம். அப்படி என்ன பாட்டு? பாட்டும் நானே. நான் வந்து காம்படிஷனில் பாடும்போது கூட இந்த பாட்டு ஒரு தடவை பாடிருக்கேன். நான் மோஸ்ட்லி நீங்கள் பழைய பாட்டு சொல்லும்போது அப்படி தான் இட் ஸ்டார்டட். என்னோடய சினிமா பாட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பித்ததே வந்து கிளாசிக்கல் பேஸ்டான பழைய பாடல்கள் மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் இந்த பாட்டும் ஒன்று. பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே கூத்தும் இசையும் கூத்தில் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ கூத்தும் இசையும் கூத்தில் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. இந்த ஒரு அருமையான பாடலோட இந்த மியூசிக்கல் கான்வர்சேஷன் நிறைவடைகிறது. இந்த இடத்துல நான் வந்து ஒரு உண்மையை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். சொல்லுங்கள். நிஜமாகவே சின்ன வயசில் டிவியில் பார்க்கும்போது இந்த பாட்டு வந்து சிவாஜி அவர்களே பாடினாங்க, இந்த வீணையெல்லாம் அவங்களே வாசிச்சாங்கன்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து ஏன்னா பயங்கரமான ஒரு சிவாஜி சார் ஃபேன். நீங்கள் நம்பியிருக்கீங்களா தில்லானா மோகனாமல் பார்த்து? அவர் தான் நாதஸ்வரம் வாசிக்கிறாருன்னே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். 100% அவர் தான் வாசிக்கிறாரு. அவர் நடிக்கிறாருன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே சின்னஞ்சிறு விரல் கொடு சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு இடம் கொடு சின்னஞ்சிறு ஆசைக்கு போய் சொல்ல தெரியாதே.